நீனா ஒரு விடிவு காலம் போந்தது போவோம் என்னதான் நடக்குது பார்ப்போம். டேய் தம்பி என்னடா நீ ரொம்ப போர் அடிக்குது. ஆமாண்ணா ஒருத்தனை எவன கலாய்க்கலான்னு பார்த்தா கூட ஒருத்தன் கூட ஆப்பிள் இல்லையா. எவன் குடினா கெடுக்குறோம். வா கண்டிப்பா நீங்க எதனா பண்ணணும்னா அண்ணன் தம்பி அப்படி ஓரம் கட்டி வரீங்க நான் எப்படி போட்டேன். ஏய் என்ன நவுந்து பரா தம்பி சுண்டக்கா மாரி சுருங்கி போயிருப்பான். நீங்க தேங்காய் உடச்சி வச்சு போய் பளிச்சுன்னுக்குறான். மூஞ்சி பாக்குறதுக்கு பிரகாசமாக்குதா. நான் வேலை எதனா பணம் அமௌண்ட் வெயிட்டா வந்துச்சேன்னா. ஏய் ஆடி மாசம் முடிஞ்சு போச்சு இல்ல. ஏய் என்னடா சொல்றான்? அவன் சொல்றது புரியலையா? நாளைக்கு கூட ஆடி முடியுது. அதுக்காக லாஸ்ட் நாள் கூழ் வாங்கி குடிக்கலான்னு போறான். நல்லா புளிப்பா இருக்கணும். ஆனா இவன் அது போல ஆளு கிடையாதா. கூவுக்காக ஏங்குற ஆள்லாம் கிடையாதா. நீ கேளு என்ன சொல்றான். என்ன வேலை சீக்கிரட்டா இருக்குது டப்புன்னு சொல்லு உண்மையா. எனக்கு அஜிதான் இருக்குது நான் போறேன் வை விடுங்க. யோ அர்ஜுனா நீ எங்க போற? இப்படி போனியா பாத்ரூமுக்கு? ஊர் உள்ள போற? ஏய் நான் அதை சொல்ல ஆடி மாசம் முடிஞ்சிச்சு என் முன்னாடி போயிட்டாரு போறேன். ஓஹோ அப்படியா. ஏய் வை விடுங்க. யோ வேலை தனியா போனா அண மாட்டாங்கயா. ஊர்ல 4 பேர் வந்தாதான் வா நாங்களும் கூட வந்து உன்னை சேர்த்து வைக்கிறோம். நான் என்னமோ கோச்சிக்கிற மாதிரி இருக்குது நீ வந்து எனக்கு சேர்த்து வைக்கிற மாதிரி இருக்குதா. யோ உனக்கு அருமை மீசி அதெல்லாம் உனக்கு தெரியாது சின்ன பையனுக்கு. ஏய் தம்பி சூப்பரா சேர்த்து வச்சிரோம். கண்டிப்பா வர சொல்லு வரப்போது. யோ காலனி எங்க போனீங்க அண்ணன் தம்பியா? திட்டு பையங்கள சுத்திக்கிறீங்க. ஏமா என்ன பார்த்து நீ திட்டு பையன்றா? திட்டு பையனா சொல்ல முடியும். பின்ன வார்த்தை என்ன சொல்ல முடியும்? அண்ணி கம்முன்னு எல்லாம் ஒரு காரியமா தான். ஏய் பச்சிக்கல என்னடா நல்ல விஷயமா போய்க்கிறேன் காரியங்கன்னு சொல்ற. யோ அவன் காரியம் சொல்லலையா? பொண்டாட்டி இட்டார போறல அது ஒரு விஷயமா போறேன்னு என் தம்பி சுருக்கமா சொன்னான். என் பொண்டாட்டி வர வந்துட்டா நம்ம 3 பேரா போனா வச்சுக்க பட்டுன்னு கூட்டின்னு வந்துடலாம். தம்பி சேர்த்து வச்சிடறோம். யோ என்ன சோறுக்கு எதனா போடுவீங்களா? ஏய் பச்சைக்கிளியா நான் வரும்னு தெரிஞ்சு எங்க மாமி மேல வடகோய் காட்சி வச்சிருக்கா. அப்போ வேலை கவலைப்படுறேன். என்னத்த வாசிப்பிலே போனீங்களா? இன்னொரு பொண்ணு வேணுமா? ஒரு பொண்ணு கொடுத்துதான் அதிகம். உனக்கு தொடங்கோட பிச்சுக்கும். யோ வேலை சத்தமா கேளியா உங்களுக்கு புரியல பழுகுது. இப்ப கேக்குறேன் பாரு. எங்க என் பொண்டாட்டியா? மணியா மணி பாக்குறதுக்காக அவ்வளவு பேர் கும்பலா வந்துக்கிறீங்க. இது கேட்கறது ஒண்ணுதான் சேவடங்க சங்கு ஒருத்தம் ஒண்ணுதான். யோ வேலை நான் எதை கேட்டாலும் எடுக்க மாட்டேங்க பேசுதே. இதுல வேற கோய் அடிச்சு வெட கோய் அடிச்சு கோயம்பு வச்சுக்கிறாங்கன்னு சொன்னா இங்க பஸ்தனிக்கே வை இல்ல. அது ஒரு செவிட்டு காரணம் அது காது கேட்காது. ஏய் வேணி வாடி வழியா. யோ என்னயா வாடி போடின்ற சண்டைக்கு 4 கூட்டம் வந்துக்கிறியா? யோ வேலை என்னயா உன் பொண்டாட்டி இப்படி திட்டுது? என் பொண்டாட்டி இல்ல அது என் மச்சிருச்சு. ஏய் போன வாரத்துல புல் சரக்கு அந்த வேகத்துல போனா மாமாவுக்கு ஒரே அடி வச்சா. அவன் பொத்துக்கு பாரு இது கபாலம் கூட இருந்தா அப்படியே வந்து ஏதிச்சு. ரெண்டும் என்னாச்சு? பல்லு அடி போச்சுடா. பல்லுதானா? நானும் வேற எதுவும் நினைச்சேன். ஏமா உங்கள்கிட்ட டைம் கேக்குறாப்ல. நான் டைம் கேட்க வரல என் முன்னாடி இட்டு போது தான் வந்துக்கிறான். யோ வேலை நீ எஃபெக்ட் போட்டு தான் கத்துற. அங்க இருந்து ஒண்ணும் வரலையே. இப்ப வரும் பாரு. வருண்டா வரும். தொடக்கோட தான் வரும் உங்க எல்லாருக்கும். யோ வேலை இதே நான் எங்க மாமியார் வீட்டுக்கு போய் இப்படி நின்று இருந்தேன்னு வச்சுக்கா என் முன்னாடி ஓடி வந்து காலில் விழுந்திருப்பா. இல்லைன்னா எல்லாருக்கும் காதை மட்டும் அலறி இருக்கும் தெரியுமா? அவங்க நம்ம அப்படி திட்டுறாங்க நீ நம்ம வாங்கி கட்டி கம்முனுக்குற கேளியா? அதான ஒரு நாள் சரக்கு போட்டு போய் சண்டை போட்டுனாரு. நான் தான் பிசா கிடக்குறாங்க. ஏ போண்டா முஞ்சி உன்னதான் அவங்க ஆச்சு அமைச்சுக்கிறாங்க. நீ எங்க ஆச்சு அவங்களா? இது இருக்கிற வரைக்கும் என் முன்னாடி கூட சேரவே கூடாது. அங்க என்னடா குசு குசு? குசு குசு இல்லம்மா வேலுக்கும் அவங்க பொண்டாட்டிக்கும் கிசு கிசு. ஏய் பச்சைக்கிளியா நீ என்னத்துல வந்தீங்க? வேலை கறி சோத்துக்கு வந்தோம். கறி சோத்துக்கு வந்து எங்களை பிரிச்சு வைக்கிறீங்க போனுங்க. இப்ப எப்படி சேர்த்து வைக்கிறேன் பாரு. ஏமா அனுப்புறியா இல்லையா? சவுண்ட குறைதா கல்லு அடிக்க போகுது. கூப்பிடியா? இப்ப கோபுரம் பாரு. வந்து சொல்லுங்கிற இப்ப கூப்பிடுறேன் பாரு இப்ப கூப்பிடுறேன் பாருங்க. இப்ப பாரு படிக்கட்டு ஏறாம எதுவும் இருந்தாலும் பேச்சு. ஏய் என் முன்னாடி நீங்க அண்ணாட சோறு போட்டுருவீங்களா? போடுவோண்டா. இவனை பார்த்தாலே அண்டா சோறு தின்ற மாதிரி இருக்குது. இவன் எப்படி உன் பொண்டாட்டி சோறு போடுவான்? என்னதான் நடக்குது வேலை? அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல இப்போ. வேலை இப்படிலாம் சைலண்டா பேசுற வேலைக்கு ஆகாது. காலத்துல இறங்கு. என்ன கட்டியா நான் சொல்றது கட்டு தானா? தம்பி சொன்னா எப்படி தப்பா இருக்கும்? யோ அவன் சொல்றது செய்யா. டேய் நீ வந்து 2 பேரும் என் முன்னாடி சேர்த்து வைக்கிற மாதிரி தெரியல. பிரிக்கிறதுக்கு தான் வந்துக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். யோ ஒண்ணுமே புரியல. ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. நீ பேசாத எல்லாம் நாங்க பாத்துறோம். ஏய் அவங்க பொண்டாட்டி அனுப்ப போறீங்களா இல்லையா? ஏய் வேலு பொண்டாட்டி அனுப்ப போறீங்களா இல்லையாடா? டேய் இன்னும் ஆடி முடியலடா. ஆடி முடிச்செல்லாம் பொண்ணா இருப்பாங்களா? 3 பேரும் ஆடுங்கடா. ஏய் ஆடி புச்சாச்சு பொண்ணு அனுப்புங்கடா. என்னடா 3 பேரும் பைத்தியக்காரங்க மாதிரி ஆடிட்டு இருக்கானுங்க. பைத்தியம் தான்டா பிறவி பைத்தியம் தான். டேய் ஆடி மாசம் முடிஞ்சு போ ஒரு நாள் தான்டா. அதுங்காட்டி விட்டுனடா அஜி.
அர்ஜென்ட் அர்ஜென்டா இருக்கிறத வாசிட்டு வந்தேன் இல்ல நான் ஏன் வந்தேன் டார்லிங் மாமா என்ன வேலை மூக்கு சுண்டி ஏன் மேல விடுறா? அது லவ்ஸ்டா. வேலை நீ எவ்வளவு தூரம் வந்துக்கிற உன் பொண்டாட்டி பத்தியா நம்மளுக்கு வச்ச கறியெல்லாம் துண்டு பல்ல நோட்டிக்குது என்னன்னு கேட்க மாட்டேன் நீ கேக்குறேன் சொல்லாமா கேக்குறேன் ஒரு குவார்டர் வாங்க. என் கூட்டுக்காரங்க அந்த பழக்கம் இல்ல வேலை. நேத்து என்னோட கொஞ்சம் குடிச்சாரு அது வேற ஆளா இருக்கும். டேய் கட்டியா அவன் குடும்பத்தை நம்ம பிரிக்கலான்னு பார்த்தா நம்ம குடும்பத்தை பிரிச்சுட்டு பழுக்குதா? நம்ம குடும்பத்தை பிரிக்க பாக்குறான் வைக்கிறான் ஆப்பு என்ன வார்த்தை சொன்னா டேய் என் மேல கை வச்சா உன்ன கூட வந்தவன் ஏன்டா அடிக்கிற கூட்டின்னு வந்துடும் அடிடா ஓடிடு அடிக்க வரானுங்க ஓடிடு. ஓடிடலாமா? டேய் நான் வண்டியா டேய் வாயா என்ன அடிக்கிறா? டேய் அண்ணா வந்த வேலை முடிஞ்சிச்சு அப்புறம் என்ன கிளம்ப வேண்டியதுதான். கறி சோறு கிடைக்கலையாடா கூட எங்கன்னா ஹோட்டல்ல போகும்போது வாங்கி சாப்பிட்டு போவோம். சரி வா என்ன வேலை எழுதினே போறான் அண்ணானுங்க அப்ப வா டேய் சமக்கா நான் வேலை மாமியார் வீட்டுல கறி கஞ்சி நல்லா குத்தாங்க போலுக்குதே. நிறைய சாப்பிட்டியாமா? ஏய் உங்களை போயிட்டு போனோம் பாடுறா என்ன அவ்வளவு பேரும் அடிக்கிறாங்க நின்னு வேடிக்கை பார்த்துக்கிறீங்க. நீங்களாம் உள்ளுக்கு இருக்காருங்கடா நீங்க. ஏம்பா உன் குடும்பத்துல 1000 இருக்கும் நாளைக்கு உன் மாமியார் கூட சேர்ந்து நீயே எங்க வந்து சண்டைக்கு வருவ இதெல்லாம் தேவையில்லை தம்பி நம்மளுக்கு ஆமா நான் சுகர்ந்து போனாங்க. அதுதான்டா மாத்தி மாத்தி பேசுனீங்க 2 பேரும். இல்ல நான் நேரா வந்திருப்பேன்ல. யோ உன்னை விட்டு என்னால இருக்க முடியாதுயா. நானும் வரேன் உன்ன கூட. வா போலாம். உன்னை அடிக்க சொல்லி எனக்கு மனசெல்லாம் அடிச்சு என்ன ஏன் பண்றது? நீ திருப்பி அடிக்கிட்ட தம்பி கறி சோறு வாங்கி தான் சொல்லிட்டு பொண்ணு இத்தனை வர கம்முனுக்குற கூட்டு சொல்றான் ஏய் அம்மாவாசை தக்காளி ஒக்காவை கூட்டின்னு வரலாம் ஒடியாடா. ஐயோ உள்ளூர்கார நம்மள ஓட விட்டு ஓட வச்சுட்டாண்டி. அப்பா வந்த வேலை முடிஞ்சிச்சு வேலு குடும்பத்தை பிரிச்சாச்சு. வேற யாரு வேலு குடும்பத்தை பிரிச்சாச்சே. வாடா நாளைக்கு அவன் குடும்பம் தான் கெடுப்போம் ஓகே நான் வரல ஒரு பொழப்பு உங்களுக்கு உங்கள கூட வேற நான் வரேன். சோத்துக்கு என்ன பண்ணுவ பின்ன வா ப்ரோ இது போல கண்டென்ட் என்ன தக்காளி சேனல் ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என் பேரன் பேர்லயே ஆரம்பிச்சுட்டேன். எவ்வளோ தக்காளி இவர் தான் எனக்கு எல்லா உதவியும் செய்யறாரு. இவர் தகுதியில் தான் நான் இதை வச்சுக்கிறேன். முக்கியமா நம்ம ஸ்டேஷன்ல 2 பேரும் நடிக்க போறாங்க. பாப்பா பேபி வா. ஆமா சார் எங்க வீட்டுக்காரம்மா பேரு சின்ன குழந்தை என் பேத்தி பேரு சின்ன வெங்காயம். நான் எல்லார் பேரையும் சொல்லிட்டேன். என் பேரை நான் உனக்கு சொல்லவே இல்லையா? என் பேரு வேலு. இத்தனை எனக்கு எப்படி ஆதரவு கொடுத்தீங்களா அதே மாதிரி என் தக்காளி சேனலுக்கும் ஆதரவு கொடுங்க. இது நம்ம தக்காளி